மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த வசனத்தில் நம்முடைய ஆண்டவர் பிறந்த பொழுது என்று பார்க்கிறோம். இரட்சகர் இயேசு பிறந்த போது நிகழ்ந்தவை என்ற தலைப்பிலே நான் பேசுகிறேன். கர்த்தர் இயேசு பிறந்தபோது நிகழ்ந்தவை. ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்து, யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கில் அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இரட்சகர் இயேசு பிறந்த பொழுது நிகழ்ந்தவை 3 காரியங்கள் நிகழ்ந்ததாக இந்த அதிகாரம் முழுதும் நீங்கள் வாசித்தால் அறிந்து கொள்ளலாம். ஆண்டவர் பிறந்த பொழுது நிகழ்ந்த இந்த நிகழ்ச்சி சரித்திரத்தில் மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி என்று நாம் அறிவோம். இந்த நிகழ்ச்சி 2000 வருஷ காலமாக பேசப்படுகிறது, நினைவு கூறப்படுகிறது. இதுல 3 கூட்டமான ஆட்களை பற்றி நாம் பார்க்கலாம். ஒன்று, கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள். 2வது ஏரோது, அதோடு இஸ்ரவேல் ஜனங்கள். இப்படி 3 கூட்டரை இந்த வேத பகுதியில் பார்க்கிறோம். அதுல நடந்த நிகழ்ச்சியில முதல் நிகழ்ச்சி ரொம்ப அருமையான நிகழ்ச்சி. கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் பணிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தார்கள், பணிந்து கொண்டு போனார்கள். இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. இது அண்டையிலிருந்து ஆண்டவர் 2ஆம் முறையாக இந்த உலகத்துக்கு வருகிற வரையில் இந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டுதான் இருக்கும். இந்த நிகழ்ச்சியை யாரும் தடுக்க முடியாது. அதோடு இன்னொரு நிகழ்ச்சியில 2 சம்பவங்கள் நடந்தது. அதில் அவர்கள் ஜனங்கள் ராஜா ஏரோது கலங்கினார் என்று வாசிக்கிறோம். அந்த ஏரோதும் ஜனங்களை என்ன பண்றாங்க? ஆண்டவரை கொலை செய்ய முயற்சித்தார்கள். அவருடைய முயற்சி தோல்வியடைந்தது உண்மைதான். ஆனால் கொலை செய்ய கூடாதவரை கொலை செய்ய அவன் தீர்மானித்து, அதோடு அவனுக்கு உதவியாய், அவனுக்கு உடந்தையாய், ஒத்துழைப்பாய் இருந்தவர்கள். இந்த நிகழ்ச்சி 2000 வருஷ காலமாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆண்டவருடைய பிறப்பை பற்றி கலங்குகிற மக்களும் அவரை கொலை செய்கிற மக்களும் 2000 வருஷ கால சரித்திரத்தில் இருந்திருக்கிறார்கள். இரண்டாவது நிகழ்ச்சி நடக்காமல் இருந்தால் நல்லது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் அது தவிர்க்க முடியாமல் நடந்து கொண்டே இருக்கிறது சரித்திர ஏடுகளிலே. முதல் நிகழ்ச்சியும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. ஏன் ஆண்டவர் 2ஆம் நிகழ்ச்சியை அனுமதிக்கிறார் என்பது ஒரு பெரிய கேள்விதான். அதற்கு விடை நாம் பரலோகத்தில் தான் பார்க்க முடியும், நித்தியத்தில். ஆனால் ஆண்டவர் பிறந்த அந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில இந்த ஏரோதும் எருசலேம் நகரத்தாரும் இப்படி நடந்து கொள்வார்கள் என்று நாம் நினைக்கவே முடியாது. சரி, இதை தொடர்ந்து நாம் சிந்திக்கலாம். இரட்சகர் இயேசு பிறந்த பொழுது நிகழ்ந்தவை.
2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லுகிறாங்க அந்த சாஸ்திரிகள். 11ஆம் வசனத்துல அதை பணிந்து கொண்டு அப்படி என்று எழுதியிருக்கிறது. இயேசுவானவரை பணிந்து கொள்ள வந்தார்கள், குழந்தையான இயேசுவை பணிந்து கொண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. பணிந்து கொள்ளும்படி வந்தவர்கள் அதற்கு தகுதியான அவரை பணிந்து கொண்டார்கள். இந்த சாஸ்திரிகள் அவருடைய நல்ல விருப்பம் நிறைவேறினது நாம் அதை சாதாரணமாக எண்ணிவிட முடியாது. அவங்க கிழக்கிலிருந்து எவ்வளவு தூரம் பிரயாணம் வந்தாங்க நமக்கு தெரியலையே. அவங்க பணிந்து கொள்ள வந்த உடனேயும் அவங்க பணிந்து கொள்ள முடியலையே. அவங்க அரண்மனைக்கு போய் கேட்டபோது அங்கே இல்லை என்று கண்டார்கள். அவர்களுக்கு ஒரே குழப்பமா இருந்திருக்கு. இவ்வளவு பிரயாணப்பட்டு வந்து குழந்தையை பார்க்க முடியலையே, பணிந்து கொள்ள முடியலையே. காலதாமதம் ஏற்பட்டது. அப்புறம் அவர்கள் பணிந்து கொண்டார்கள். அப்படி பணிந்து கொள்ள அவர்கள் விரும்பின பொழுது அதற்கு தேவனும் உதவினார் என்றுதான் இந்த சரித்திரம் சொல்லுகிறது. எப்படி உதவினார்? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம். உண்மையாக தேவனை தேடுகிறவர்கள், அவரை பணிந்து கொள்ள விரும்புகிறவர்களை ஆண்டவர் அவர்கள் பணிந்து கொள்ளத்தக்கதாக, அவர் தேடி கண்டுபிடிக்கத்தக்கதாக அண்ட சராசங்களை படைத்த தேவன் உதவுகிறார். தம்முடைய குமாரன் உலகத்தில் குழந்தையாய் பிறக்கிறார், பரிசுத்த குழந்தையாய். அதை தேடி அதை பணிந்து கொள்ள விரும்புகிறவர்களை ஆண்டவர் விட்டு விடுவாரா? பக்தியுள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். அதற்கு தேவன் உதவினார். பணிந்து கொள்ளுதல் என்று சொல்லுகிற வார்த்தை, தொழுகை என்ற வார்த்தை, ஆராதனை என்ற வார்த்தை, இது மூன்றும் ஒரே கருத்துடைய வார்த்தைகள் தான் பைபிளில் படித்தார். பணிந்து கொள்ளுதல், தொழுது கொள்ளுதல், ஆராதனை, இது மூன்றும் ஒரே கருத்துடைய வார்த்தைகள். எங்களுடைய தொழில் முக்கியம் அல்ல, எங்களை யாரும் உற்சாகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒருவர் பிறந்திருக்கிறார், நட்சத்திரம் அவருடையது, அதை எங்களை வழிநடத்துகிறது. எப்பாடு பட்டாகிலும் நாங்கள் போய் அவரை பணிந்து கொள்ளுவோம் என்று தீர்மானித்து வந்து தொழுது கொண்டார்கள், பணிந்து கொண்டார்கள், ஆராதித்தார்கள் என்று நாம் சொல்ல வேண்டி. அவர்கள் மனிதரில் யாவரும் மாதிரிகளாய் இருக்கிறார்கள். என்ன மாதிரி? நாம் என்ன வாசிக்கிறோம்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல, ஏனோசின் நாட்களில மனிதர்கள் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள். மனுஷன் ஒரு தொழு பிறவி. இவர்களை புதிய ஏற்பாடுல பார்க்கிறோம். இவர்களை ஏனோசின் நாட்களுக்கு முன்னாலே கொண்டு போய் கூட நிறுத்தலாம். வசதி வாய்ப்பு ஒன்றும் இல்லாம காடு மேடா ஏறி எந்த இடத்துல கூட பிறந்திருக்கிறாருன்னு தெரியாம அவங்க அந்த நட்சத்திரம் காட்டுற வழிக்கு வர்றாங்களே. நாங்க திரும்பி போக மாட்டோம், அரண்மனைக்குள்ள இருக்கும்போது சொன்னாங்க, தீர்மானிச்சாங்க. வெளியே வந்தாங்க, அவங்க முந்தி பார்த்த நட்சத்திரத்தை கண்டாங்க, அந்த நட்சத்திரத்தை வழியில நடந்தாங்க. ஒரு வீட்டுக்கு மேல வந்து அந்த நட்சத்திரம் நின்றது, அந்த பக்கம் போகல. ஓ, அப்ப தொழுது கொள்ள நாம் தீர்மானித்தவர் இங்கதான் இருக்கிறார் என்று சொல்லி அந்த வீட்டுக்குள்ள பிரவேசித்து, அது ஒரு ஏழ்மையான வீடு, பிள்ளைய துணிகளில் சுற்றி கிடத்தி இருக்கிறாங்க. அந்த சாஸ்திரிகள் சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு
அதை பணிந்து கொள்வதற்கு, தொழுது கொள்வதற்கு, ஆராதிக்கிறதுக்கு ஒருவர் தான் பொருத்தமானவர். அவரை அவர்கள் தொழுது கொண்டார்கள். மொத்த சமுதாயமாக இருந்தாலும் சரி, தனிப்பட்ட மனிதராக இருந்தாலும் சரி, தேவனை தொழுது கொள்ள வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்ற ஆசை இருக்குதுங்க. ஆசை இருக்குது. அநேகருக்கு அது இல்லை என்பது உண்மைதான். ஆனால் சிலருக்கு கட்டுக்கடங்காத ஆசை உண்டு. யோபு 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம்? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகிறவன், நான் எங்கே அவரை கண்டு சந்திக்கலாம், பணிந்து கொள்ள, ஆராதிக்க, தொழுது கொள்ள? மீகா ஒரு தீர்க்கதரிசி தான். மீகா 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் பிரவேசித்து தொழுது கொள்ளுவேன். என்ன பெரிய ஏக்கம் பார்த்தீங்களா? ஊழியத்தில் திருப்தி அடையலை. நான் ஒரு தீர்க்கதரிசி என்ற அந்த நிலைமையில் அவர் திருப்தி அடையலை. எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சமூகத்தில் போய் உன்னதமான தேவனுக்கு முன்னால பணிந்து கொள்ளுவேன். நான் ஒரு தொழு பிறவி அல்லவா? மொத்த சமுதாயம் ஒரு தொழு பிறவியான சமுதாயம் அல்லவா? இவரை தொழுது கொள்ள இவர் யார் என்று கேட்டார். இந்த சாஸ்திரிகள் தொழுது கொள்வதற்கு முந்தையே ஒரு காரியம் அவர்களுக்கு நல்லா தெரியும். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இங்கே ராஜாவா பிறந்திருக்கிறார். அதனால அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். அவங்க இப்படி ஒரு விளக்கம் சொல்லியிருக்கலாம். நாங்க இந்த பலஸ்தீனாவை சேர்ந்தவங்கள, நாங்கள் யூதர்களும் அல்ல. யூதருக்குத்தானே ராஜாவா பிறந்திருக்கிறார். அந்த யூதர் தானே போய் அவரை பணிந்து கொள்ளணும் அப்படின்னு இருந்திருக்கலாமே. அவங்க சொன்னதையே பாருங்க, நாங்கள் யூதருக்கு ராஜாவா பிறந்திருக்கிறவரை தான் நாங்கள் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்களே. அவங்க சொன்னதுலேயும் ஒரு ஆழமான, மறுக்க முடியாத ஒரு சத்தியம் உண்டு. அது என்ன தெரியுமா? இந்த யூத சீமை பலஸ்தீனா உலக உருண்டையினுடைய மத்திய பாகத்தில் இருக்கிறது. தேவன் மனிதனாய் பிறக்கிறதற்கு பூமி உருண்டையினுடைய மத்திய பாகம். ஒரு பானை சோற்றிற்கு ஒரு அரிசி பதம். ஒரு அரிசி எடுத்து சாப்பிட்டு பார்த்தா தெரியும், எல்லாமே வெந்துருச்சு. அப்போ ஆண்டவர் யூதருக்கு ராஜாவைத்தான் பிறக்கிறார். ஆனா இந்த ராஜா தான் உலகம் முழுதுக்கு ராஜா என்ற வெளிப்பாடு தேவனை தொழுது கொள்ள வேண்டும், ஆராதிக்க வேண்டும், பணிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சியுள்ள மக்களுக்கு அந்த வெளிப்பாடு இருந்தது. இன்றைக்கு ஜனங்கள் என்ன நினைக்கிறாங்க? இயேசுவானவர் உலகம் முழுவதும் பண்டிகை கொண்டாடினாலும் அவர் ஏதோ ஒரு குறிப்பிட்ட தேசத்துக்கு சொந்தக்காரர். நம்முடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் அவர் வெள்ளைக்காரர் தெய்வம். யார் சொன்னது? ஆசியாவில் நாம் இருக்கிறோம். ஆசியா கண்டத்தில் தான் அந்த பலஸ்தீனா இருக்கிறது. உலக உருண்டையினுடைய மத்திய பாகம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிறவர் இங்கே. யூதர்கள் வழியாகத்தான் ரட்சிப்பு வருகிறது. நீர் யூதனாய் இருக்க என்று சமாரிய ஸ்திரீ சொன்னாங்களே, இவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார். இவரை நாங்கள் பணிந்து கொள்ள வேண்டும். பிறந்திருக்கிறார், ராஜாவாக பிறந்திருக்கிறார். சங்கீதம் 2ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் வாசித்தால், என்னுடைய ராஜாவை சீயோன் மீதில் அபிஷேகம் பண்ணி வைத்தேன். இது யார் சொன்னது? பிதாவாகிய தேவன், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவர், எந்த மனிதனும் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அவர்தான் சொல்லுகிறார், என்னுடைய ராஜாவை சீயோன் மீதில் அபிஷேகம் பண்ணி வைத்தேன்.
இவர் பூமியில உள்ள ராஜாவை போன்ற ஒரு ராஜா அல்ல, பிதாவாகிய தேவனாலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். 24ஆம் சங்கீதம் 8ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையில் நீங்கள் வாசித்தால், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார், வாசல்களே கதவுகளை திறவுங்கள். 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. யார் இந்த ராஜா? மகிமையின் ராஜான்னு சொல்லி 3 வார்த்தையை பார்க்கிறோம். ஒரு வார்த்தை எல்லாம் 3 வார்த்தை. பிதாவாகிய தேவன் அவரை ராஜா என்று சொல்லுகிறார். அவர் மகிமையின் ராஜா என்று 3 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. இவரை பணிந்து கொள்ளாமல் இருக்கலாமா? வெளிப்படுத்தும் விசேஷம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, பரிசுத்தவான்களின் ராஜாவே. பரிசுத்தவான்கள் எப்போ ஆரம்பிச்சாங்க தெரியுமா? ஆதாமில் இருந்தே பரிசுத்தவான்களை ஆரம்பிச்சிட்டாங்க. பரிசுத்தவான்கள் ஒரு கூட்டமா சேர்ந்தது எப்போன்னா ஆபிரகாம் நாட்கள் இருந்து. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு கணக்கெடுக்க எவனுக்கும் முடியாது. புதிய ஏற்பாட்டில் இதுவரையில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு யாரும் கணக்கெடுக்க முடியாது. இன்னும் ஆண்டவர் வர தாமதித்தால் இன்னும் எத்தனை பரிசுத்தவான்கள் தோன்ற போறார்களோ தெரியாது. இத்தனை பரிசுத்தவான்களுக்கு ராஜாவே, பரிசுத்தவான்களின் ராஜா. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல, இவர் ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லி. அதோட சங்கீதம் 10:16 சதா காலங்களுக்கு ராஜாவாக இருக்கிறார். ஒரு குடும்பத்தில், ஒரு ராஜ குடும்பத்தில் ஒரு குழந்தை பிறந்தவுடன் அது ராஜாவாக முடியாது. ராஜகுமாரன்னு சொல்லுவாங்க. அதற்கு திறமையெல்லாம் இருக்கணும், படிக்கணும், கற்றுக்கொள்ளணும். அதுல ஒருத்தருக்கு நிறைய குழந்தைகள் பிறந்தா எந்த குழந்தைய ராஜாவாக்குன்றது பெரிய பிரச்சனையாக போகும். ஆனால் பிறந்த ஒரே குழந்தை, பிறந்த ஒரே ராஜா இவர்தான். இவர்தான் குழந்தை. மற்றதெல்லாம் குழந்தைன்னு சொல்ல முடியும். மற்றதெல்லாம் பாவத்துல பிறக்கிற குழந்தைங்க. இது பரிசுத்த குழந்தை. மற்ற ராஜாக்கள் எல்லாம் தேவனை அபிஷேகம் பண்ணி வச்ச ராஜா கிடையாது. அவர்களை மகிமையின் ராஜாக்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களை யாரையும் பரிசுத்தவான்களுடைய ராஜாக்கள் ராஜாவை என்று சொல்ல முடியாது. சதா காலத்துக்கு ராஜா என்று சொல்ல முடியாது. ராஜாவே தூக்கி அடிச்சிடுறாங்க சமுதாயத்துல. ராஜாவை சுட்டு தள்ளுறாங்க, கொலை பண்றாங்க, அரமனையை சூறையாடுறாங்க. ராஜாவாக ஒருவேளை சில காலங்கள் தான் இருக்க முடியும். பிறந்திருந்து எவ்வளவு ராஜாவாக இருந்த சரித்திரமே பைபிள்ல கூட கிடையாது. ஆனால் இவர் பிறந்த முதல் எப்பொழுதுமே ராஜாவே. அவர் சிலுவையில மறிச்சதுனால அவருடைய ராஜரிக தன்மைக்கு எந்த விதமான குறைபாடுமே கிடையாது. பிலாத்துக்கு முன்னால் நின்று நல்லறிக்கை பண்ணின இயேசு கிறிஸ்து என்று பவுல் அவருடைய உயிர்த்தெழுந்து பரலோகத்துக்கு போன அப்படினால சொல்றார். தோற்றத்துல, அவருடைய பேச்சுல அவரை போன்ற ஒரு ராஜாவை எவனும் சரித்திரத்தில் கண்டதில்லை. சிம்மாசனம் கிடையாது, கையில செங்கோல் கிடையாது, ராஜவசனம் கிடையாது, குதிரையில ஏறினது கிடையாது. இந்த ராஜா பரலோகத்திலிருந்து வந்த ராஜா. இவரை பணிந்து கொள்ளுகிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். எத்தனை மைல் நடந்தாலும் சரி, இதனால எங்களுடைய தொழில பாதிப்பு ஏற்பட்டாலும் சரி, இதுக்கு என்ன தடை வந்தாலும் சரி, தடைகளை மீறுவோம், காணாமல் திரும்ப மாட்டோம். அப்படிப்பட்ட மக்கள் ஆண்டவரை வந்து கண்டு பணிந்து கொள்ளாமல் இருந்த சரித்திரம் தான் உண்டோ? 2000 வருஷத்துல பாருங்கள், பணிந்தவர்களை பற்றி வேத புஸ்தகம் சொல்லுகிறது. நம்முடைய ஆண்டவர் சரீரத்தில் இருந்த நாட்கள்ல இப்பொழுது நாம் அவரை பற்றி அறிந்திருக்கிற அளவுக்கு அன்றைக்கு அவர்களுக்கு அறிவிருக்கிறது என்று நாம் சொல்ல முடியாது. என்றாலும் உண்மையாய் விசுவாசிக்கிற மக்களுக்கு நமக்கு உள்ள அறிவை போல ஆண்டவர் அவர்களுக்கு அறிவை தருகிறார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சிறைச்சாலையில் கிடக்கிறவங்களுக்கு நம்மளை போல வேதத்தை படிக்கல, என்ன வைராக்கியமா இருக்கிறாங்க விசுவாசத்துல. அவர் பணிந்து கொண்டால் என்று சொல்லப்பட்ட காரியத்தை பாருங்கள். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல குஷ்டரோகி வந்து அவரை பணிந்து கொண்டான். மத்தேயு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல ஜபாலய தலைவனாகி யவீர் தன்னுடைய குமாரத்திக்காக ஆண்டுடைய பாதத்துல வந்து பணிந்து கொண்டான்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல செரேபேனிக்கியா ஊராளான நாட்டாளான கிரேக்க ஸ்திரீ தன்னுடைய பிள்ளைக்காக ஆண்டவரை வந்து பணிந்து கொண்டார். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல யாக்கோபு யோவானுடைய தாய் ஆண்டவரை வந்து பணிந்து கொண்டார்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 28ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், 17ஆம் வசனம் ஆக இந்த 3 வசனங்கள்ல வேறு வேறு சந்தர்ப்பத்துல ஆண்டவரோடு இருந்த சீசர்கள் அவரை பணிந்து கொண்டார்கள். இத்தனை மாதிரிகள் உண்டல்லவா? அவர்தான் நாம் பணிந்து கொள்ள தகுதியானவர். அவர்தான் நாம் ஆராதிக்க தகுதியானவர். அவர்தான் நம்முடைய தொழுகைக்கு பாத்திரமானவர். இவர்களெல்லாம் தொழுது கொள்கின்ற பொழுது அன்றைக்கு மதவாதிகளும் இருக்கிறாங்க, அரசியல்வாதிகளும் இருக்கிறாங்க. சொல்லப்போனால் பெரும்பாலான ஜனங்களால் அவர் புறக்கணிக்கப்படுகிறார். அவரை விசுவாசிக்காத மக்களும் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மக்கள் அவரை பணிந்து கொண்டார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு நல்லா தெரியும், இவர் தான் தெய்வம், இவர் பிறப்பு தான் சரியான பிறப்பு, இவர் தான் ராஜா, ராஜாதி ராஜா, மகிமையின் ராஜா, சதா காலங்களுக்கு ஒரு ராஜா. நாங்கள் பணிந்து கொள்வோம். என்ன எதிர்ப்பு வந்தாலும் சரி, எங்களை யார் அற்பமா என்னாலும் சரி, மார்க்கத்தை விட்டு ஜாதி விட்டு தள்ளி வச்சாலும் சரி, நாங்கள் அவரை பணிந்து கொள்வோம், அவரை ஆராதிப்போம், அவரை தொழுது கொள்வோம். இந்த பணிந்து கொள்ளுகிற காரியத்துல இந்த சாஸ்திரிகள் வந்து பணிந்து கொண்டாள் என்று சொல்லும் பொழுது சாஷ்டாங்கமாய் விழுந்து பணிந்து கொண்டாள் தான் எழுதியிருக்குது. சரீரத்தில் 8 அவயவங்கள் பூமியில படுகிற போல விழுந்து நெடுஞ்சாங்கடையா பணிந்து கொண்டான். பணிந்து கொள்ளுதலை பற்றி நீங்கள் பைபிளை படித்தால் தேவ ஜனங்கள் அல்லது ஆண்டவர் அறிய விரும்பினவங்க எப்படி பணிந்து கொண்டாள் என்று பார்க்கிறோம். தலை வணங்கி, இப்படி இருக்கிற தலையை வணங்கி, குனிந்து அதாவது முதுகுப்புறம் குனிந்து, அப்புறம் முழங்காலிட்டு தாழ விழுந்து, இவ்வளவு காரியங்கள் இந்த ஆராதனையில தொழுது கொள்ளுறதில்ல, பணிந்து கொள்ளுறதில்ல இருக்கு. நம்முடைய ஆண்டவரை பற்றின சில மக்களுக்கு சரியான அறிவு இல்லாதனாலதான் ஆண்டவரை பணிந்து கொள்ளுகிற விஷயத்துல ஒரு பயம் இல்லாம, ஒரு உணர்வு இல்லாம பணிந்து கொள்றார்கள் என்பது ஆச்சரியம். புறமதஸ்தாருடைய ஆலயங்களுக்கு நீங்க போய் பார்த்துருக்கிறீங்களா? போய் அது மாதிரி செய்ய வேண்டாம். ஆனால் தலை குனிவு, முதுகு குடிகிறது, முழங்கால் இடுகிறது, தாழ விழுகிறது. ஆண்டவர் இந்த அளவுக்கு என்னை மதிச்சு, என்னை கனப்படுத்தி, என்னை மதிக்காத, என்னை கனப்படுத்தாத உலகத்துல இருக்கிறார்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் அந்த தொழுகை, ஆராதனை, பணிந்து கொள்கிற காரியத்துல மகிழ மாட்டாரா? அவர்களெல்லாம் தொழுது கொண்ட பொழுது ஆண்டவர், நீங்க என்ன தொழுது கொள்ளாதீங்க, நான் அதுக்கு தகுதி இல்லை, அதெல்லாம் இவங்களை போய் தொழுது சொல்லலையே. அவருக்கு தெரியும், தான் தவிர தொழுது கொள்றதுக்கு மனிதனுக்கு எந்த மனிதனும் அந்த தொழுகைக்கு உரியவன் அல்ல. நான் தான் அந்த தொழுகைக்கு, பணிந்து கொள்ளுதலுக்கு, ஆராதனைக்கு பொருத்தமானவர். ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிப்பார், சந்தேகம் இல்லை. வெளிப்படுத்தின விசேஷம் என்று சொல்லுகிறது மரணத்துக்கு பின்னால இருக்கிற பரலோக சம்பந்தப்பட்ட காரியங்கள் தாங்க அந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் எழுதியிருக்குது. முடிவில்லாத காலங்கள் அங்க என்ன நடக்கிறது, நடக்க போறது என்பதை ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முந்தையே சொல்லி போட்டார். இப்ப 2000 வருஷமும் ஓடிருச்சு. அதுல பார்த்தீர்கள் என்றால் அங்க கணக்கு இல்லாத கோடாகோடி தூதர் இருக்கிறாங்க. ஒருவரும் எண்ண முடியாத பாஷைகள், கோத்திரங்கள், ஜனங்கள் இருந்து வந்தவங்களெல்லாம் ஆட்டுக்குட்டியானோட ரத்தத்தினால மீட்டு கொல்லப்பட்டவங்க, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு, வெண்வசரம் தரித்து கொண்டு, 24 ஜீவன்கள், 24 மூப்பர்கள்,
அங்க ஒரு பெரிய ஆராதனை, அமர்க்களமான ஆராதனை, ஏதோ ஒரு நாள்ல அல்ல, நித்திய முழுவதிலும் நடக்கிறது. இடைவிடாமல், பூமியிலே இடைவிடாமல் நடந்தா பைபிள் எழுதிக்குதே. 26ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் சொல்லும் பொழுது, இரவும் பகலும் இடைவிடாது ஆராதிக்கிற 12 கோத்திரத்தார், சாத்ராக்கு மேஷாக்கு ஆபேத்நேகோ சொல்றாங்க, நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கிற எங்கள் தேவன் இந்த அக்கினி ஜுவாலைக்கு தப்புவிக்க வல்லவர். இடைவிடலாமா? என்னவோ நம்ம உலகத்துல வாழும்போது 70 வருஷம் பிளத்தின் மீதினால 80 வருஷம், நம்முடைய மரணத்துக்கு பின்னால முடிவில்லாத காலங்கள் பரலோகத்தில் இருக்க வேணுமே. அங்க நம்ம என்ன செய்ய போறோம்? காணிக்க கொடுக்க போறோமா? ஊழியம் செய்ய போறோமா? நாம காணிக்க அங்க எது கொடுக்கணும்? யாருக்கு ஊழியம் செய்யணும்? ஆனால் இந்த ஆராதனை, தொழுகை, பணிந்து கொள்கிற காரியம் முடிவில்லாத காலங்கள் இருக்குதே. கொலோசையர் 1ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்துல, அவரை சகலமும் அவரை கொண்டும் அவருக்கு என்றும், அவர்தான் சகலத்தை உண்டாக்கினார், அவருக்கு என்றும். அவருக்குள்ள வராத மதஸ்தர், அவருக்குள்ள வராத ஜாதிகள், அவருக்குள்ள வராத உலக மக்கள் அழிக்கவே படுவார்கள். அது உண்மைதானா? அதான் நாம முதல் உலக சரித்திரத்தை பார்க்கிறோம். நோவாவின் காலத்துல இன்றைக்கு இருக்கிற ஜனத்தொகையை விட எத்தனையோ மடங்கு அதிக ஜனத்தொகையில 8 பேரை வைத்துக் கொண்டு எல்லாரையும் அழித்து போட்டாரே. இன்றைக்கு இருக்கிற உலகம் அழிக்கப்படும் அக்கினினால என்று பேதுரு நிருபத்தில் வாசிக்கிறோமே. ஆனால் நித்தியத்துல, பரலோகத்துல நீங்கள் வெளிப்படுத்தும் விஷயத்துல வாசித்தீங்கன்னா 5 முறை எழுதப்பட்டிருக்குங்க. 5 முறை அவர்கள் தொழுது கொண்டார்கள், தொழுது கொண்டார்கள், தொழுது கொண்டிருந்தார்கள் என்று 5 முறை எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய தொழுகையில, ஆராதனையில, பணிந்து கொள்வதில் சில குறைபாடு இருக்கிறலாம். நமக்கு செய்யணும் விரும்பினா கூட செய்ய முடியாம இருக்கலாம். இப்பெல்லாம் நான் ஒரு 2 மணி நேரம் முழங்கால நிக்க நினைக்கிறேன். 1/2 மணி நேரத்துக்கு மேல இப்ப முழங்கால் இருந்தா என்னால எந்திரிக்க முடியாது, யாரும் தூக்கித்தான் விடணும். வயது நம்மை பாதிக்கிறது, செய்ய வேண்டிய காரியங்கள் செய்ய முடியல. நல்லா பண வசதி உள்ள காலத்துல கொடுக்காம இருந்துட்டு இப்ப பணமே இல்லாத காலத்துல ஆண்டவருக்கு எப்படி கொடுக்க முடியும்? மனசு இருக்குது, கொடுக்க வசதி இல்லையே. ஆனால் பரலோகத்தில் நாம் போகும் பொழுது நாம் இங்கே இந்த ஆராதனையில பெற்றுக் கொள்ளுகிற இந்த காரியங்கள் முடிவில்லாத காலத்துக்கு உதவ போகிறது. நீங்கள் இவரிடத்தில் வரவில்லை, இவரை பணிந்து கொள்ளவில்லை, இவரை ஆராதிக்கவில்லை, இவரை தொழுது கொள்ளவில்லை என்றால் பரலோகத்தை பற்றி நீங்க யோசிக்கவே வேண்டாம். 2வது, ஆண்டவர் இறக்கப்பட்டு போய் பரலோகத்தை பாருன்னு சொல்லி உள்ள விட்டா இதுல எனக்கு ஒரு பழக்கமும் இல்லையே. கொஞ்சம் கூட மிலிட்டரியில ராணுவத்துல பழகாத ஒருத்தரை கொண்டு யுத்தத்துக்குள்ள நிறுத்தினா எப்படி இருக்கு? அதே போலதான். அதுக்கத்தான் இந்த சபை எதுக்கு ஆண்டவர் பூலோகத்துல உண்டாக்கினார்? நான் என் சபையை கட்டுவேன். அதற்கு எதற்கு ஆண்டவர் அதாவது மேய்ப்பரையும் போதகரையும் சுவிசேஷகரையும் ஏன் ஏற்படுத்தினார்? அதற்காக ஏன் அவர் உயிர் கொடுத்தார்? அதற்காகத்தான் இந்த சபை பொறுப்புள்ளவர்கள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்த காரியத்தை செய்யறாங்க. உலகத்துல ராணுவத்துக்கு தாங்க எல்லா உலக நாடுகள்ல அதிகமான பணம் செலவு செய்யறாங்களாம். உள்ள இருக்கிற போரை அடக்கிறதுக்கு, வெளியில் இருக்கிறவங்களை கொன்று அழிக்கிறதுக்கு. அந்த ராணுவ செலவை விட நம்முடைய கிறிஸ்தவ மார்க்கம் பரம்புறதுக்கு பண்ணப்படுகிற செலவு எத்தனையோ மடங்கு அதிகம் சொல்றாங்க. எதுக்கு? இதனால உங்களை ஒன்னும் மோட்சத்துக்கு கொண்டு போக முடியும், இல்லைன்னா உங்களை நரகத்துக்கே கொண்டு போகும். பணிந்து கொண்டார். இது ஒரு நல்ல நிகழ்ச்சி. 2வது, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது, ஆண்டவர் பிறந்த காரியத்தை பற்றி கேள்விப்பட்ட பொழுது, அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். இது என்ன நிகழ்ச்சி? ஒரு குழந்தை பிறந்திருக்குது, ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குது. ஆனால் இவங்க ஏரோது
அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் எல்லாரும் கலங்கினார்கள் சொன்னா. முதலாவது கலங்கினது யாருன்னு கேட்டா ஏரோது. இந்த ஏரோது யார் என்று பார்த்தீங்கன்னா பெரிய ஏரோதுவான். ரோமர்கள் பலஸ்தீனாவை பிடித்து அந்த 3 பகுதிகள், அது 3 மாநிலமாக்கி, யூதேயா, கலிலேயா, சமாரியா. அந்த யூதேயாவில் இந்த பெரிய ஏரோதுவை தேசாதிபதியா இருந்து நீ முழு பலஸ்தீனாவை ஆண்டுகொள் அப்படின்னு பொறுப்பு கொடுத்திருந்தான். இந்த ஏரோது நிறைய கோபுரங்களை கட்டடங்களை கட்டியிருக்கிறான் பலஸ்தீனாவில். ஆலயம் அதாவது அது பழுதுபட்டு கிடந்தது. இவன் ஆலயத்தை புதுப்பிக்கிறதுக்காக பல லட்சம் கோடி பணம் செலவு பண்ணி ஆலயத்தை புதுப்பிக்கிறான். அதான் சரித்திரம். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயம் என்று சொல்லும்போது ரொம்ப வைராக்கியமா செயல்படுவாங்க. கர்த்தருடைய ஆலயம், கர்த்தருடைய ஆலயம் இதுவே அப்படின்னு சொல்றவங்க. அது எரேமியா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஜனங்களும் அவனும் கலங்கினார்கள் சொன்னா, புறஜாதிக்காரன், கிறிஸ்தவத்தை பற்றி தெரியாத நபர். ஆனால் நீங்கள் ஏன் கலங்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க வேண்டியது. இந்த கலங்கின ஏரோதும் கலங்கின எருசலேம் நகரத்தாரும் வாழ்க்கையில கலங்கியே போனாங்க. அவருடைய கலக்கத்துக்கு முடிவில்லாதே போனது. இங்க ஏற்பட்ட கலக்கம் மண்ணுக்குள்ள வர வரைக்கும் கலங்கி கலங்கி கடைசியில் கலங்கியே போயிட்டாங்க கல்லறைக்கு. இது எதனால? அந்த சாஸ்திரிகளை போல பணிந்து கொள்ள அவங்க அங்கிருந்து வர்றாங்க, நீங்க இங்க தானே இருக்கிறீங்க. அவங்க பணிந்து கொள்வதை விட நீங்கள் பணிந்து கொள்வது எவ்வளவு லகுவு. அதுவும் இங்க எங்க பிறப்பாருன்னு சொல்லி வேதபாரவரை கூட்டு கேட்ட போது அக்கு வேற ஆணி வேற அவங்க சொல்றாங்க. யூதேயாவுள்ள பெத்லகேமே, யூதேயாவின் பிரபுக்கள் என்ன சிறியதல்ல, உன்னை ஆளும் பிரபு தோன்றுவார், நீ சிறியதா இருந்தும் அப்படி சொல்லி பைபிள் எழுதப்பட்ட காரியங்கள் தான் நடக்கலாம் விளக்கம்லாம் சொல்றாங்க. ஆனால் விளக்கம் சொன்னாலும் ஏறது புறஜாதிக்காரன், புறஜாதி மனுஷன், அவர் நம்ப மாட்டார். ஆனால் இந்த மக்கள் வேதத்தை கையில் வைத்திருக்கிறவங்க, அப்ப அது தீர்க்கதரிசிகள் சொன்னபடிதானே நடக்குது, நாங்க போய் அவரை பணிந்து கொள்ளவனு ஏன் போகல, மனசு கிடையாது. சரி, அப்ப சந்தோஷமா இருக்கலாம்ல. அவனோடு கூட எருசலேம் நகரத்தாரும் கலங்கினார்கள். ஆண்டவருடைய பிறப்பு இவங்களை கலங்க செய்ததா? செய்யலாமா? ஒருத்தருடைய பிறப்பு இன்னொருத்தரை எதுக்கு கலங்க பண்ணுது? அது ஒரு கேள்வி தானே. ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்தா அடுத்த குடும்பத்துக்காரங்க ஏன் கலங்கணும்? அந்த குடும்பத்தாரோடு கூட சந்தோஷப்பட வேண்டியதானே. யோவான் ஸ்நானன் பிறந்த போது அயலகத்தார் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்கன்னு தானே எழுதியிருக்குது. ஆனால் இவர் பிறக்கும் பொழுது அவனோட இவர்களும் கலங்கினார்கள். கலங்கின நிலைமை என்று சொன்னால் அதை எப்படி விளக்கலாம்? நீதிமொழிகள் 25, 26 கலங்கின கிணறு என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒப்பனையாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை கலங்கின கிணறு. ஒரு கிணறுல கலங்காம இருந்தா மனுஷனும் தண்ணி குடிக்கலாம், மிருகங்களும் தண்ணி குடிக்கலாம். கலங்கி போன ஒரு நிலைமை இருந்தா மனுஷனும் தண்ணி குடிக்க முடியாது, அங்க வர்ற மிருகங்களோ பறவைகளோ தண்ணி குடிக்க முடியாது, எல்லாம் ஒரே கலங்கி போய் கிடக்கு. இந்த ஏறது கலங்கினா இவனால என்ன பிரயோஜனம்? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கலங்கினாங்களே, இவங்களால என்ன பிரயோஜனம்? கலங்கின நிலைமை என்று சொல்லுகிறது அது நல்ல நிலைமை அல்ல. இன்னொன்று, இவர்கள் கலங்கினதுக்கு காரணம் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இவர்கள் கலங்கினதுக்கு காரணம் உண்டு, காரணத்தோடு தான் கலங்கி இருக்கிறாங்க. ஆனால் இந்த கலக்கம் நல்ல கலக்கம் இல்லை. அப்படியே கலங்கி இருந்தா கூட கலக்கத்தை நீக்கிற ஆண்டோடத்துல வந்திருக்கலாம். இங்க ஏன் கலங்கினாங்க தெரியுமா? நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல நம்ம என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரருக்கோ கலக்கம்.
கர்த்தருடைய வழி உத்தமர்களுக்கு அரண். இந்த வழி வந்ததுனால எங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, வழியை கண்டுபிடிச்சிட்டோம். அது உத்தமர்களுக்கு அரண். அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம் என்று சொன்னா இந்த வழி எங்களுக்கு வேண்டாங்க. நாங்க ஒரு வழியில போயிட்டு இருக்கிறோம், எங்க இஷ்டமான வழியில. இந்த வழியில நாங்க ஏன் வரணும்? எங்க சொந்த வழியே போதும், வேறொரு வழி எங்களுக்கு வேண்டாம். அந்த நிலைமையில தான் இவர்கள் கலங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதோ. கர்த்தருடைய வழியை ஒன்று விளங்காமை, இன்னொன்று அந்த வழியை ஏற்காமை. ஒன்று விளங்கல, கர்த்தருடைய வழி அது நல்ல வழியாத்தானே இருக்கணும். நாங்க ஏன் அதை கலங்கணும்? அந்த வழியில நாங்க வாரணும், வந்திருக்கணும். அதை ஒன்று விளங்கலையா, அல்லது அது நல்ல வழி என்று தெரிஞ்சு கூட அதை ஏற்க மனசு இல்லையா? அப்படித்தான் சொல்லணும். நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அவைகளே, ஆனால் என்னிடத்துல வர உங்களுக்கு மனசு இல்லையே அப்படின்னு இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல சொல்றார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். நாங்க அந்த வழியில வரமாட்டோம். அதற்கு காரணம் அது இடுக்கமான வழி, அது விசாலமான வழி அல்ல. அதனால கர்த்தருடைய வழி, அதாவது உத்தமர்களுக்கு அரண், அக்கிரமக்காரர்களுக்கோ கலக்கம். இவர்களை பொறுத்தமட்டில் இவங்க கலங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அக்கிரம மாந்தர் பூர்வத்தில் நடந்த மார்க்கத்தை கவனித்து பார்த்தீரோ என்று யோபன் புஸ்தகத்தில் வருகிறது. பாதக மார்க்கத்தார் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவங்களுக்கு மார்க்கம் போதும், அதை விட அப்பால சிந்திக்க மாட்டாங்க. நாங்க ஒரு மார்க்கத்தை நம்புறோம், சாகிற வரைக்கும் அந்த மார்க்கம் நல்ல மார்க்கமோ கெட்ட மார்க்கமோ அதுலயே இருந்தே எங்க எங்க காலத்தை முடிச்சிருவோன்ற நிலைமையில மார்க்கத்தை பிடித்து கொள்றாங்க. இன்னொன்று என்ன தெரியுமா? இவங்க பிறந்த முதல் பாவத்துல பழகி இருக்கிறாங்க. அதனால அந்த பாவத்தை அவங்களுக்கு விட மனது கிடையாது, மார்க்கத்தையும் விட மாட்டாங்க, தங்களுடைய அக்கிரமமான பழக்க வழக்கத்தையும் விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற இந்த மக்களுக்கு நீங்க பாவத்தை விடுங்க, நல்ல வழிக்கு வாங்கன்னு சொல்லி ஆண்டவர் இனிமே பேச போறாருன்றது இவங்களுக்கு வேதவசனத்தின் மூலமா தெளிவாயிருச்சு. அதனாலதான் அவர் பிறந்த பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? ஏரோதும் கலங்குகிறார், எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்குகிறார்களே. இந்த ஏரோதையும் பார்த்தால் அவை ஆலயத்தை புதுப்பித்தி என்ன, அவன் கோபுரங்களை கட்டி என்ன, இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சாலமோன் கட்டின தேவாலயம் இருந்தன்னா அவங்களுக்கு ரெண்டு வேணும். அதையும் விட மாட்டாங்க, இவைகளையும் விட மாட்டாங்க. எதையும், அதாவது பாவத்தையும் விட மாட்டாங்க, மார்க்கத்தை விட மாட்டாங்க. அது மாத்திரமில்லை, அவர்கள் தேவனை கூட விட மாட்டாங்க. 11:12 வாசிக்கிறோம். எப்பிராயிமியர் பொய்களினால சூழ்ந்திருக்கிறார்கள், இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகத்தினாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார்கள். எப்பிராயிமர் பொய்யர், இஸ்ரவேல் வம்சத்தார் வஞ்சகக்காரர். இவங்க என்ன சூழ்ந்து, பொய்யும் வஞ்சகத்துக்கும் ஆண்டவருக்கு என்ன சம்பந்தம்? பொய்யும் பித்தலாட்டம் வேண்டாம், வஞ்சகத்தன்மையும் வேண்டாம், ஏமாத்திரத்தன்மையும் வேண்டாம். இவர்கள் என்ன சூழ்ந்திருக்கிறார்கள் சொன்ன ஆண்டவரை விடவும் மாட்டேங்கிற, பொய்யையும் விடுறதில்லை, வஞ்சகத்தையும் விடுறதில்லை, ஆண்டவரையும் விடுறதில்லை. ஆனால் அவர்கள் மத்தியில யூதா என்ன செய்யறான் தெரியுமா? தேவனோடு அரசாண்டு அவருடைய பரிசுத்தவான்களோடு உண்மையா இருக்கிறான். இந்த டிசம்பர் வரும்போது கிறிஸ்துவான ஒரு உலகமெல்லாம் பிறந்தார் என்று நினைக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் பேரு கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள், மெய் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். மெய் கிறிஸ்தவர்களைத்தான் விசுவாசிகள் என்று பைபிள் சொல்லுகிறது. இவங்க என்ன செய்யறாங்க? இந்த மெய் கிறிஸ்தவங்க தேவனோடு அரசாண்டு அவருடைய பரிசுத்தவான்களோடு உண்மையா இருக்கிறாங்க. ஆனால் பேரளவில் கிறிஸ்தவங்களா இருந்து பண்டிகை கொண்டாடுறாங்க பார்த்தீங்களா? இவங்க என்ன செய்யறாங்க? பொய்களால வஞ்சகத்தால என்ன சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்க.
ஆண்டவர் இவங்களை எப்ப தன்னை விட்டு சுத்தமா அகற்றுவார் தெரியுமா? கடைசி காலத்துல வானத்திலிருந்து தேவதூதர்கள் வந்து பொல்லாதவர்களை நீதிமான்களை விட்டு பிரித்து முதலாவது அவர்களை கலைகளாய் கட்டி அக்கினியில கொண்டு போடுவார். அது வரைக்கும் இவங்க பிரிய மாட்டாங்க, பிரிக்கவும் முடியாது. அருமையானவர்களே, நாம் ஆண்டவர் நமக்காக பிறந்தார் என்று சொல்லும் பொழுது அது ஏன் கலக்கம் அடைய வேண்டும்? அதை பற்றி ஏன் கலக்கம் அடைய வேண்டும்? அதற்கு காரணம் மதத்தை விட இஷ்டம் இல்லையா? பாவத்தை விட இஷ்டம் இல்லையா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 21 வசனத்துல வாசிங்கன்னா, ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்ட 272 பேர்ல ஒரு பெயர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். பாவத்துக்கும் இயேசுவானவருக்கு சம்பந்தமே கிடையாது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில எத்தனை பாவங்களை சொல்லட்டும், வெளியரங்கமா சொல்லலாமா? ஆனால் கலக்கத்திற்கு காரணம் என்னவென்றால் பாவத்தை விட இஷ்டமில்லையே. இவர்கள் ஆண்டவர் பிறந்த பொழுது ஏரோதும் அவனை சேர்ந்தவர்களும் கலங்கினார்கள், சந்தோஷப்பட முடியல. பிலிப்பியர் 1 அதிகாரம் 18 வசனத்துல பவுல் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? வஞ்சகத்தினாலாவது உண்மையினாலாவது கிறிஸ்து அறிவிக்கப்படுகிறார். அந்த பேரை எல்லாரும் கேட்கிறாங்கல்ல, நான் சந்தோஷப்படுறேன்னு சொல்றார். ஆனால் இந்த மக்கள் இயேசுநாதர் பிறந்திருக்கிறார், ராஜா பிறந்திருக்கிறார், இவங்க சந்தோஷம் இல்லையே, கலங்கி போயிருக்கிறாங்களே. இவங்களுக்கு சந்தோஷப்பட முடியாது. ரோமர் 14 அதிகாரம் 17 வசனத்துல என்ன வாசிக்கிறோம் பாத்தீங்களா? தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசுவிடத்துல வந்தா தானே அந்த சந்தோஷம் கிடைக்கும். யோவான் 14 அதிகாரம் 1 வசனத்துல சொல்றாரு, மனிதர்களான நம்முடைய நிலைமை பற்றி அவருக்கு ரொம்ப நல்லா தெரியும். யார் சொல்றதுக்கு முந்தி, உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எத்தனை பிரச்சனைகள் நம்மை கலங்கடிக்கிறது. ஆனால் இயேசுவானவர் ராஜா பிறந்தவர், உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இவங்கிட்ட போய் சொல்லுவாரா? இந்த ஏறது விட்டுட்ட இந்த எருசலேம் நகரத்தார் இடத்துல போய் கலங்காதிருங்கள் சொல்லுவாரா? சொன்னா எடுபடுமா? நீ கலங்கிட்டே சாங்க, அதற்கு நீங்க தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொல்ல வேண்டி இருக்குது. அருமையானவர்களே, இப்படி கலங்கி ஆண்டோடத்துல வராமல் போனால், கிறிஸ்தவ மார்க்கத்திலே பிறந்து வளர்ந்திருந்தாலும் பண்டிகையை கொண்டாடி இருந்தாலும் இந்த கலக்கத்துக்கு பரிகாரம் இல்லாமலே சாக வேண்டியிருக்கு. என்ன வாசிக்கிறோம்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17 அதிகாரம் 14 வசனத்துல, இதோ சாயங்காலத்துல கலக்கம் உண்டாகும். எதிர்பாராத நிலைமையில் அண்டை கலக்கம் வரும், நீங்க நினைச்சிருக்கவே மாட்டீங்க. இதோ சாயங்காலத்துல கலக்கம் உண்டாகும், விடியற் காலத்துல ஒளிந்து போவார்கள். விடியவும் இல்லை, விடியறதுக்கு முந்தைய ஆல் க்ளோஸ், தேசம் க்ளோஸ். சோதம் குமாரா வானத்திலிருந்து அக்கினி வந்தது, சாம்பலாக்கி போட்டுச்சு. பைபிள் சரித்திரத்துல வருது. பூமி பிளந்து கோராகின் கூட்டத்தார விழுங்கிற்று. ஒரு தேசம் எனக்கு விரோதமா பாவம் செய்து கொண்டே இருந்தால் நான் அதை அழித்து போடுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். சரித்திரத்தில் எத்தனை நகரங்கள் தேசங்கள் இல்லை. அதனால கலக்கம் அடைந்த ஏரோது அப்புறம் எருசலேம் நகரத்தால் கலங்கியே போனார்கள். அந்த கலக்கத்துக்கு முன்னால் நடக்கிற காரியத்தை நீங்கள் பார்த்தால், சங்கீதம் 83:18 அவர்கள் கலங்கி வெட்கி நாணம் அடைந்து அழிந்து போவார்கள். அவர்கள் கலங்கி வெட்கி வெக்கம் அடைந்து நாணம் அடைந்து அழிந்து போவார்கள். ஏன்? ராஜா பிறந்தார், ரட்சகர் பிறந்தார், சத்தியர் பிறந்தார், பரிசுத்தர் பிறந்தார், பெரியவர் பிறந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளாம, அவருடைய வழிகளுக்குள்ள வராம
அதை அறியாம அதை ஏற்காம இருந்ததுனால வாழ்க்கையே கலங்கி போய் முடிந்ததல்லவா. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சொந்த ஜனங்கள் என்று சொன்னாலும் ஆண்டவர் அவர்கள் தம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், தம்மை பணிந்து கொள்ளவில்லை என்றால் அவர் என்னதான் செய்ய முடியும்? யாத்திராகமம் 14ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல வாசிங்கன்னா, எகிப்தின் சேனையை தேவன் கலங்கடித்தார். எகிப்தின் சேனை பலமான சேனை, எதையும் சாதிக்கக்கூடிய சேனை. ஆனால் ஆண்டவர் அதை கலங்கடித்தார்னு சொன்னா, அந்த கலங்கடிக்கிறதுக்கு என்ன காரணம்? சும்மா இருக்க வேண்டாமா? அந்த இஸ்ரவேல் ஜனங்க என்ன தீமை செஞ்சாங்க அந்த தேசத்துக்கு? ஒரு தீமை செய்யாத இருக்கும் போது தம்முடைய ஜனங்களை அவங்க கலங்கடிக்கிறாங்களே. ஆண்டவர் அவர்களை கலங்கடித்தார். அதனால இது ஒரு நல்ல நிகழ்ச்சி அல்ல. கலங்கி ஏரோதும் கலங்கி போனா, அதோடு கூட இந்த எருசலேம் நகரத்தாரும் கலங்கி போனாங்க. மூன்றாவது ஒரு குறிப்பு கூட சொல்லி முடிக்கிறேன். அந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 13லிருந்து 20 வசனம் வாசிக்கும் போது அங்க பாருங்கள், கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசேப்பு காணப்பட்டு, ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான், அதெல்லாம் நீ எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடிப்போய் நான் உனக்கு சொல்லும் வரை அங்கே இரு. ராத்திரில எழுந்து ஓடுறாங்க, உயிரை கையில் பிடித்து கொண்டு எகிப்துல போய் தங்கி இருக்கிறாங்க. நான் சொல்ற வரைக்கும் ஒரு நாள் கூட முன்னால வந்துடாத, இந்த அதை கொன்று போடுவேன் அப்படி சொல்லி சொல்லப்பட்டதை வாசிக்கிறோம். பிற்பாடு என்ன வாசிக்கிற 20ஆம் வசனத்துல, எழுந்து பிள்ளையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ, பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள். அவனோட நிறைய பேர் ஒத்துழைச்சிருக்கிறாங்க, உதவி செய்திருக்கிறாங்க, கூட்டா இருந்திருக்கிறாங்க. அவங்களெல்லாம் செத்த பிற்பாடு தான் ஆண்டவர் குழந்தையை எடுத்துக்கொண்டு மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வர, சொந்த தேசத்தை விட்டு ஓடி போறாரு, மறுபடியும் சொந்த தேசத்துக்கு வர்றார். சொந்த தேசத்திலிருந்து துரத்தி விட்டுட்டான் அவங்களுடைய பெற்றாரையும் ஆண்டவரை. அப்புறம் என்ன வாசிக்கிற, இந்த நீங்க போயிட்டு வாங்க, வஞ்சகமா சொல்றேன், நானும் இந்த பிள்ளையை கண்டு பணிந்து கொள்ள வேண்டும். தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு வேற வழியா போயிட்டாங்க. அவங்க உயிரும் பிராணமும் தப்பிச்சு, இல்லைன்னா இந்த வழியில வந்தா இவர்களையும் கொண்டு இருப்பான். அவன் என்ன செய்யறான் தெரியுமா? சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டபோது பெத்லேகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்கு உட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளும் கொலை செய்தான். பிள்ளை இல்லாதனால ராகேல் அழுது ஆறுதல் அடையாத இருக்கிறாள். எங்க பார்த்தாலும் ஒரே புலம்பல். கிறிஸ்துமஸ் பண்டிகை என்று கோலாகல கொண்டாட்டம் நடக்குது. முதல் கிறிஸ்துமஸ் அப்படி இல்லையே. தாய்மார்கள் தலையில் அடித்துக்கொண்டு மார்பில் அடித்துக்கொண்டு அழுகிறாங்களே, ஆறுதல் இல்லையே. கொலைகாரன் எத்தனை பிள்ளைகளை கொன்று போட்டான், இதை ஆண்டவர் அனுமதிச்சார். அப்படித்தான் சொல்லணும். மூன்றாவது நாம் பார்த்தால், கொலை செய்ய தேடின அதற்கு உதவியாயிருந்தோர், அதற்கு ஒத்துழைத்தோர் கொலை செய்யப்பட்டே போனார்கள். அதான் பின்னால உள்ள சரித்திரம். ஆண்டவரை கொலை செய்ய அவனும் எருசலேம் நகரத்தாரும், அதோடு இந்த கொலைகார கோஷ்டிகளெல்லாம் எல்லா தேசங்களிலும் மாநிலங்களிலும் பெரிய பட்டணங்களும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காசு கொடுத்தா வந்து எவனையும் கொலை பண்ணி போடுவாங்க. இது அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. நம்முடைய ஆண்டவரை கொலை செய்ய முடியுமா? பிதாவாகிய தேவன் தம்முடைய சித்தத்தை நிறைவேற்றுக்காக அவருடைய குமாரனை உலகத்துக்கு ராஜாவாக பரிசுத்த குழந்தையை அனுப்பி இருக்கிறார். காலம் நிறைவேறும் பொழுது உலகத்தாருடைய பாவத்திற்காக குறித்த இடத்துல குறித்த நேரத்தில் அவர் மறிக்க வேண்டும். அது வேற விஷயம். ஆனால் அதுக்கு முந்திய சாத்தான் இவன் மேலே ஏறி, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஏறி, அதான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோவான் 8ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்துல. அவங்க நினைச்சிட்டு இருக்கிறாங்க பிதா எங்கள் தேவன் எங்கள் பிதா, சொந்த பிதா. யார் சொன்னது? நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால உண்டானவர்கள். அவன் மனுஷ கொலைபாதகன், பொய்யன்,
அவனிடத்துல சத்தியம் கிடையாது. அவன் தான் உங்க அப்பா. அப்ப நீங்க குழந்தைதான் இருப்பீங்க, பொய்யராத்தான் இருப்பீங்க. உங்கள்கிட்ட எங்க சத்தியம் இருக்கு? சத்தியத்தை சொன்னா ஏத்துக்கொள்வீங்களா? இன்னைக்கு பாருங்கள், கிறிஸ்தவ சபைகள் என்று சொல்லுகிற சபைகள்ல பைபிளை ஒழுங்கா பிரச்சாரம் பண்ண இடத்துக்கு போகாதீங்கன்னு சட்டமே போட்டிருக்கிறாங்க. வால்பாறையில இது நடந்திருக்குது. இது எத்தனை கொடுமை! அது சத்தியத்தை சொன்னா போய் கேளுங்கன்னா சொல்லலாம்ல, போகாதீங்க. இவங்க என்ன பண்ணாங்க? கொலைகள்லாம் நடந்தது, ஆண்டவர் காப்பாற்றப்பட்டார். ஆனால் கொலை செய்த, தேடின, அதற்கு உதவியா இருந்த, ஒத்துழைத்தவர்கள் கொலை செய்யப்பட்டே போனார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல வாசிக்கும் போது, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி சொல்றார் பேதுரு அப்போஸ்தலன். இன்னொன்று, நீங்கள் அவரை ஆணியடித்து கொலை செய்தீர்கள் சொல்றார். அந்த பிரசங்கத்தில், சகோதரரை நாங்கள் கொலைபாதகரா போயிட்டோமே, இருதயத்தில் குத்துண்டவர்கள் அங்கே என்ன செய்யணும்? நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி, அதாவது பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்க. 3000 பேர் சந்தோஷமாய் மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டு சபையில சேர்த்தாரெல்லாம் கொலைபாதகர்கள், ஆண்டவரை கொலை செய்தவங்க. கொலைபாதகனுக்கு கூட ஆண்டவர் மன்னிப்பு கொடுத்திருக்கிறார். ஆணி அடித்து கொலை செய்தீர்கள், ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். நம்முடைய ஆண்டவர் யார் தெரியுமா? இவரை கொலை செய்ய தேடினானே, அவர் யார் தெரியுமா? அதற்கு ஒத்துழைச்சாங்களே, உதவினாங்களே இஸ்ரவேல் ஜனங்கள். தானியேல் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துல, அதிபதிகளுக்கு அதிபதியானவர் இவர் தாங்க பெரிய அதிபதி, அதிபதிகளுக்கு அதிபதியானவர். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ஏக சக்கராபதி, இவருக்கு மேல ஒருத்தனே கிடையாது, ஒருத்தர் தான் ஏக சக்கராபதி. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, ரட்சிப்பின் அதிபதி, ரட்சிப்பின் அதிபதி. வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, பூமியின் ராஜாக்கள் எத்தனை பேர் தோன்றினார்களோ பூமியின் ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதி என்று அவரை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவரை கொலை செய்ய முயற்சித்தானே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள். அப்புறம் அவரை கொலை செய்தாங்களே, இவளை தேவனை விட்டு விடுவாரா? லேவியராகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல, ஒரு மனுஷனை கொல்லுகிறவனை ஒரு மனுஷனை கொலை செய்கிறவன் கொலை செய்யப்பட வேண்டும். எந்த ஒரு மனிதனையும் எவனா ஒருத்தன் கொலை செய்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் என்பது தேவனுடைய பிரமாணம். என்னாகமம் 35ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல, கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும். நான் யாரையும் கொலை செய்யலைன்னா நான் கொலை செய்யப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் கொலைபாதகனாக இருந்தால் என்ன வேற ஒருத்தன் கொலை செய்யத்தான் ஆகணும். கொலைபாதகன் கொலை செய்யப்பட வேண்டும், அதுவும் தேவனுடைய பிரமாணம். ஆண்டவர் சொன்னதை பார்த்தீங்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்துல, பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினால மடிந்து போவார்கள். இவங்க நினைக்கிறாங்க, நான் பட்டயத்துல ஒருத்தனை வெட்டி கொன்னுடுறேன், அவனை பூமியிலிருந்து அகற்றிட்டேன். ஆனா அதை நீ செய்திருக்கலாம். அந்த பட்டயமே உயிரை வாங்கணும் நீ மறந்துட்டியா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், பட்டயத்தை எடுக்கிற யாவரும் பட்டயத்தினால மடிந்து போவார்கள். என்னுடைய ராமநாதபுரம் ஜில்லாவில் எத்தனை சம்பவத்தை நான் கண்ணார பார்த்துட்டேன், காதால கேட்டுட்டேன். பட்டயத்தை எடுத்தவங்களெல்லாம் பட்டயத்தில் நான் சேர்த்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்ன காரியம் நடைபெறாமல் இருக்குமா? அதோடு இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 37ஆம் 38ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவளை கல்லறிகிறவளே. தீர்க்கதரிசிகளை கொலை செய்தா அப்புறம் யாருங்க தீர்க்க தரிசனம் சொல்றது? அனுப்பப்பட்டவர்களை கல்லறிஞ்சே கொண்டா அவங்க எப்படி ஆண்டுடைய வார்த்தையை பேச முடியும்? இது புறஜாதிகள் செய்யறாங்கன்னு பைபிள் இல்ல. புறஜாதி செய்ய பயப்படுவான். ஆனால் கிறிஸ்தவ மக்கள், இந்த யூத மக்கள், இவங்க எங்க மார்க்கத்துக்கு எதிராக பேசுறாங்க, நாங்க செய்யற பாவத்துக்கு எதிராக பேசுறாங்க, இவங்களை விட்டு வைக்க மாட்டோம்னு சொல்லி
கொலை செய்து கல்லறிகிறாங்க. அதனுடைய விளைவை பற்றி ஆண்டவர் சொல்லும்போது என்ன சொன்னார் தெரியுமா? உன்னுடைய வீடு உனக்கு பாழாக்கி விடப்படும் சொல்றாரு. பாழாக்கி விடப்படும். ஆனா அதற்கு அதுல பூர்ண விளக்கம் இல்லை. அது லூக்கா எழுதின சுவிசேஷத்துல பூர்ண விளக்கம் இருக்குது. அது ஆண்டவர் சொன்னது தான் இவர் விட்டதை அவர் எழுதியிருக்கிறார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 43 வசனம் 44 வசனம் வாசிக்கும் போது, எப்பக்கத்திலும் உன்னை சூழ்ந்து கொண்டு, நீ எங்கேயுமே தப்ப முடியாது, எப்பக்கத்தில் உன்னை சூழ்ந்து கொண்டு மதில் போட்டு ஒரு கல்லு மேல ஒரு கல்லிராதபடி இடித்து தாறுமாறாக்கி உன்னை பாழாக்கி விட்டு போகும் காலம் வரும். எப்பக்கத்துல சூழ்ந்து. என்ன பயங்கரமான முடிவு பாத்தீங்களா? மதில் போட்டு, அவங்க ஒரு மதில போட்டு வச்சிருக்கிறாங்க. எதிரிகள் வந்து அதுக்கு சுத்தில ஒரு மதில் போடுறான். இனி எந்த ஆணாவது எந்த பெண்ணாவது வெளியே போக முடியுமா? போயிருவீங்களா? ஒருத்தனை விடாத, ஒருத்தனை விடாத. AD 70 அகஸ்தூராயன் எருசலேமுக்குள்ள பிரவேசித்த பொழுது 1000 சிலுவைகளை நட்டு, ஆணென்றும் பெண்ணென்றும் வாலிப பிள்ளை என்றும் பையனென்று பாராமல் சிலுவையில் அரைந்து இரத்த களமாக்கி, இடிக்கப்படாத ஒரு வீடும் கிடையாது, இடிக்கப்படாத ஆலயத்தினுடைய ஒரு பகுதியும் கிடையாது, இடிச்சு தாறுமாறு அக்கினியினால் சுட்டரித்து. புலம்பல் பூசத்தை பார்த்தீங்களா? அது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவம். ஆண்டவர் சொன்ன பிற்பாடு, தீர்க்க தரிசனமா சொன்ன பிற்பாடு AD 70 நடந்த காரியம் விவரிக்க முடியாத கொடுமையிலும் கொடுமை. இஸ்ரவேல் மக்கள் தம்முடைய சொந்த ஜனங்கள் தான். இந்த ஜாதி போல ரத்தம் சிந்தின ஜாதி பூலோகத்தில் கிடையவே கிடையாது. இந்த ஜாதி போல ரத்தம் சிந்தின ஜாதி பூலோகத்தில் கிடையவே கிடையாது. தேவன் இப்படி செய்கிறார். அப்படித்தான் செய்ய முடியும், வேற வழி இல்லை அவருக்கு. நமக்காக வந்து தன்னுடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட வைத்துக் கொள்ளாம அவர் ரத்தம் சிந்தினாரே. ஒருவன் ஓடி வந்து விழாவில் குத்தினான். அது தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல். ரத்தமும் தண்ணீரும் புறப்பட்டு வந்ததுன்னு சொல்லி தேவாவி ரொம்ப அழகா பைபிள் எழுதியிருக்கிறார். விஞ்ஞானத்துறையில கேட்டு பாருங்கள். தண்ணீர் வந்த பிற்பாடு ரத்தம் கிடையாது, எல்லா ரத்தமும் சிந்தினார். தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கும். உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மலையை போல வெண்மையாகும். அவர் எத்தாமர் சிவப்பா இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். இந்த கிறிஸ்தவ மக்கள் இந்த அனுபவத்தை, அந்த அனுபவம் உண்டா? இவங்க என்ன கிறிஸ்தவங்க? சொல்ல போனால் அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழி செய்யும் பொழுது, இந்த யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படவில்லை என்றால் நான் அவளுக்கு பதிலாக சபிக்கப்பட்டே போறேன்னு சொல்றார். மோசே என்ன சொல்றார்? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீ ரட்சிக்கவில்லை என்றால் என்னுடைய இந்த ஜீவ புருஷனுடைய பெயரை கிழிக்கு போடும் சொல்றார். நம்ம உலகம் எல்லாம் போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துறதுக்கு முந்தி நம்முடைய சொந்த ஜனங்களை ஆண்டவர் அறியவில்லை என்றால் அது ஆண்டவருக்கு ஆதங்கம் இல்லையா? அதனால ஆண்டவருடைய பிறப்பின் நிகழ்ச்சி எச்சரிப்பும் உண்டு, அதே சமயத்தில் நமக்கு ஆலோசனையும் உண்டு. தொடர்ந்துள்ள 3 பிரசங்கங்கள் எங்கள் ஆண்டவருடைய பிறப்பை பற்றி தொடர்ந்து பேச வேண்டும் என்று தீர்மானித்த பொழுது அதை செய்யலாமா செய்யக்கூடாது என்று கூட நான் யோசித்தேன். நான் பேசின தலைப்பு வேறு, அதனுடைய ஆயத்தங்கள் வேறு. அதெல்லாம் விட்டு புதிய நிலைமையில நீர் கொடுக்கிற சிந்தனைகளைத்தான் நம்முடைய மக்கள் மத்தியில் பகிர்ந்து கொண்டேன். சத்தியத்திற்காக ஜனங்கள் பெரிய கூட்டமாய் கூட மாட்டார்கள். எந்த காலத்தில் அது உண்மை, அது எப்பொழுதும் இருக்கிறது. ஆனால் சத்தியத்தை சொல்ல ஒரு வாய்ப்பும், சத்தியத்தை கேட்க ஒரு வாய்ப்பும் எங்கள் ஆண்டவர் எங்களுக்கு தந்தார் என்று சொன்னார். அதற்கு ஆண்டவரே நாங்கள் எப்படி நன்றி சொல்ல முடியும்? கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பணிந்து கொள்ள எங்களுடைய வாழ்க்கையில என்ன வைத்திருந்தோம், பணிந்து கொண்டோம். ஆனால் இன்றைக்கு எங்களை விட திறமைசாலிகள், பதவியில் உள்ளவர்கள், மார்க்கத்தில் பற்றுள்ளவர்கள், அவர்கள் கலங்கத்தானே செய்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கொலை செய்யத்தானே முயற்சிக்கிறார்கள். ஆண்டவரே, நாங்களும் எஜமானாக, ஆண்டவராக, ராஜாவாக ஏற்றுக்கொள்ள எங்களுடைய மனக்கண்களை திறந்தீர உம்மை துதிக்கிறோம். வசனம் கேட்ட நம்முடைய மக்களை ஆசிரியையும், வர முடியாமல் இருப்பவர்கள் நினைக்கிறோம். நியாயமான காரணங்கள் இருந்தால் நேர்களை சந்தித்து ஆசிரியையும். நாளைக்கு மறுபடியும் இந்த பிறப்பின்
தொடர்ச்சியான செய்திகளை தான் கேட்குறோம். அது எங்களுக்கு பிரயோஜனம் இருக்கட்டும். ஒரு கரத்தில் ஒரு முறை எங்களை தாழ்த்துக்கிறோம். இந்த இரவு எங்களுக்கு நல்ல நெத்திரையை தாரும். அடுத்த ஒரு பகலை சந்தோஷமாய் கண்டு அந்த நாளை முக்கு மகிமையாக பயன்படுத்த கிருபை எடுத்துள்ளோம். உடைய பிரசனங்களை மத்திக்க நன்றி சொல்கிறோம். மீட்பர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மனவுள்ளமையருடைய பிரசனத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். வெள்ளி ஒன்று, புது வெள்ளி ஒன்று வானத்திலே தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. வெள்ளி ஒன்று வானத்தில் தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. யூதருக்கு ராஜா பிறந்தாரன்று யூகித்தோம் சாஸ்திரிகள் உண்மையதே, யூகித்தோம் சாஸ்திரிகள் உண்மையதே. வெள்ளி ஒன்று, புது வெள்ளி ஒன்று வானத்திலே தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று கூறிடுதே. தங்க கட்டி கொண்டு வரலாமா, தங்க பாலனுக்கு பரிசாக தரலாமா. தங்க கட்டி கொண்டு வரலாமா, தங்க பாலனுக்கு பரிசாக தரலாமா. வாரும் வாரும் அதை தாரும் தாரும் மிக நல்ல பரிசு அதுவே. வாரும் வாரும் அதை தாரும் தாரும் மிக நல்ல பரிசு அதுவே. மங்கா புகழ் மன்னவனை சங்கீதம் பாடி தொழுதிடு. மங்கா புகழ் மன்னவனை சங்கீதம் பாடி தொழுதிடு. வெள்ளி ஒன்று, புது வெள்ளி ஒன்று வானத்திலே தோன்றிடுதே, அது நல்ல செய்தி ஒன்று